இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, இன்ஸ்பெக்டர், இவனை நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். அந்த ஜெயினி கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். அதை நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கலாம். ஷூர் இன்ஸ்பெக்டர். இப்போ நீங்க கிளம்பலாம். இன்ஸ்பெக்டர், வேற ஏதாவது தெஃப்ட் ராபரி கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இவன் தலை மேல போடுங்க. சிவா, அப்பயாவது இவன் எல்லாம் திருந்துறானான்னு பார்ப்போம். ஏ சிவா, என்ன மேகல முறைச்சு பாக்குற? டே சிவா, என் தம்பி ஏன் உன் வீட்டுக்கு வந்தான்னு இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் மொத்த மானமும் சந்தி சிரிச்சிரும். ஆனா உன் அப்பா ராசம்பளத்துக்கு இதை விட பெரிய அவமானம் கொடுக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீ தப்பிச்சு போ. என்ன, நான் தப்பிச்சு போகணுமா? ஏய், நீயும் உன் தம்பியும் தாண்டி இங்க மாட்டிருக்கீங்க. என்ன தப்பிச்சு போக சொல்றீங்க? போங்க, இனிமேலாவது நேர்மையான வழியில வாடுறதுக்கு வழிய பாருங்க. போட்ட துளசி, ஜனனி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சரியா சாப்பிடுறது இல்ல, உடம்புல சக்தி இல்லைன்னு சொன்னாங்க. ஜனனி, ஏன் இப்ப சிவாவை பேனிக் ஆக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போடும்னு சொன்னாங்க. பிரிஸ்கிரிப்ஷனா இங்க வாங்கிடலாமா? அது நான் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுத்துக்கிறேன். ஒன்னும் அவசரம் இல்ல. ஜனனி, சில மெடிசன்ஸ் எல்லாம் அவங்க எழுதி கொடுக்குற மெடிக்கல் ஷாப்ஸ்ல தான் கிடைக்கும். அதான் சரியாகவும் இருக்கும். கொடு, இங்கே வாங்கிடலாம். அது வெறும் விட்டமின் மாத்திரை சிவா, எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். நானே வாங்கிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. ஜனனி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சிவா, அவ ஏதோ ஆசைப்படுறான், பரவாயில்ல விடுங்க, வாங்க போலாம். வா. துளசி, நான் முன்னாடி உட்கார்றேன், நீ பின்னாடி உட்காரு. ஜனனி, நான் முன் சீட்ல உட்காந்துக்கிறேனே, பின்னாடி உட்காந்தா தலை சுத்தும். ஃப்ரண்ட் சீட்ல ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணும்போது வைஃப் தான் முன்னாடி உட்காரணும். இப்பெல்லாம் அது மாறிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ கேட்க கூடாது, பாத்துக்கோ. அந்த இடத்துக்கு நான் போட்டியே போட மாட்டேன். நீ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அத்தை, இங்க வாங்க. என்ன அங்க பாருங்க. இந்த வீட்ல எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. கட்டினவ பின்னாடி உட்காந்துருக்கா, இடையில வந்தவ முன்னாடி உட்காந்துருக்கா. முன்னாடியே அவன் துளசி பக்கம் சாஞ்சுதான் இருந்தான். அதுலயும் அந்த காவேரி விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அவன் அந்த பக்கம் சாஞ்சுட்டான். இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தோன்னு வை, அதுக்கப்புறம் அவ தலைமையில உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவா. இரு இரு, நாமளும் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வாங்க போலாம். வாப்பா. ஏன்பா சிவா, துளசி, என்னாச்சுமா? ஐயா, அந்த தாஸ் மேல செயின் திருடின கேஸ் கொடுத்தோம். போலீஸ் தாஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவனை உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஐயா. இனிமே அவனால நம்ம காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அத கேட்கலமா? உனக்கு ஏதோ உடம்புக்கு முடியாம போச்சுன்னு சிவா சொன்னானே, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கொஞ்சம் லோ பிரஷர் மாதிரி இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற துளசி? லோ பிரஷரா? ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? போச்சுடா, சும்மாவே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இதுல அவள் லோ பிரஷர்னு வேற சீன் போட ஆரம்பிச்சிட்டாளா? இன்னும் 4 நாளைக்கு அவளை கீழே இறக்க மாட்டாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்கும்னு பாரு. சாப்பிடாததால மட்டும் இல்லைங்க, காலையில இருந்து அவ நிறைய வேலை பாக்குறா. அதான் அவளுக்கு ரொம்ப லோ பிரஷரை கொண்டு வந்துருச்சு. இப்ப வண்டி வேற ரூட்ல திரும்ப பாருங்க. சலம், எதுக்கு துளசிக்கு நிறைய வேலையை கொடுக்குறீங்க? ஐயா, எனக்கு யாரும் கொடுக்கறது இல்ல, நானே இஷ்டப்பட்டு செய்யறதுதான். சொன்னல. இத பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். விசாலம்,
ஆமா காலையில யார வாசல் வச்சு கோலம் போடுறது? துளசி தாங்க போட்டா. இது பாரு, அதெல்லாம் இனிமே பத்மாவை பண்ண சொல்லு. என்ன பத்மா, புரிஞ்சுதா? அம்மா புரிஞ்சுதுண்ணே. ஆமா, பாத்திரம்லாம் யார் கழுவுறது? அதுவும் துளசி தாங்க பண்றா. காலையில சும்மா தானே இருக்கோன்னு தான் இதெல்லாம் பண்றேங்க ஐயா. வேண்டாம் வேண்டாமா, இனிமே அதெல்லாம் அமராவதி பாத்துக்கிட்டோம். என்ன அமராவதி, பண்ணிடுவல்ல? சரிங்கப்பா. ஆமா, வீடு கிளீன் பண்றதெல்லாம் யார் பண்றா? அதையும் நானும் துளசியும் தாங்க பண்ணுவோம். வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, ஏன் எல்லா வேலையும் துளசியே பண்ண வைக்கிறீங்க? இத பாருங்க, இனிமே இந்த வீட்டுல துளசி எந்த வேலையும் பார்க்க கூடாது. நீங்க எல்லாரும் தான் ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு பார்க்கணும். விசாலா சமையல் வேலையை பார்த்துப்பா, புரிஞ்சதுல்ல? விசாலா, துளசிக்கு காஃபி போட்டு கொடு, இல்ல ஜூஸாவது போட்டு கொடு. பாவம் ரொம்ப டயர்டா இருக்கா பாரு. சரிங்க. போமா. நீ வாமா. போங்க. என்னக்கா? ஏன் ஜெனனி, சிவாவுக்கு நீ பொண்டாட்டியா இல்ல அந்த துளசி பொண்டாட்டியா? ஏன் கேக்குறீங்க? ஏய், கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் தான் பொண்டாட்டி. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா இல்ல துளசி மருமகளா? நான் தான் மருமக. ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. நீயும் எனக்கு என்னன்னு இருக்க. என்ன நடக்குது? ஏய், இப்ப கூட நீ துளசி சிவா கூட கார்ல தானே வந்த? எங்க உட்கார்ந்திருந்த அந்த துளசி? அது அவ முன் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. ஓ, ஹஸ்பண்ட் கார் ஓட்டும்போது முன் சீட்ல பொதுவா யார் உட்காருவாங்க? பொண்டாட்டி தானே உட்காருவாங்க. ராயலா அவன் முன்னாடி உட்கார்ந்து வரா, நீ பேக்கு மாதிரி பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்க. இல்ல, துளசி பின் சீட்ல உட்கார்ந்தா தலை சுத்துதுன்னு முன்னாடி உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லி கேட்டா. இதுதான் அவ தந்திரமே. இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி உன் இடத்த கொஞ்சம் கொஞ்சமா அவ புடிச்சுக்கிட்டே இருப்பா. ஏதாவது நல்லது சொல்ற மாதிரி உன் இடத்த முதல்ல புடிப்பா, யோசனை சொல்ற மாதிரி இடத்த புடிப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு இந்த வீட்டை கம்ப்ளீட்டா அவ கைப்பத்திடுவா. அப்புறம் அவதான் சிவாவுக்கு பொண்டாட்டி.